என்ன சமைக்க போறோம் ஷெஃப்? ஆக்சுவலாக பரங்கிக்காய் சூப் அதான் பார்க்க போகிறோம். நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான, அதாவது குளோபலாக எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி சூப்பராக பண்ண போகிறோம். ஓகே, சமைக்க தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பரங்கிக்காய் சூப் செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய பரங்கிக்காய் 1 கப், நறுக்கிய வெங்காயம் 1, புதினா 1/4 கை, ஃப்ரெஷ் க்ரீம் 1/4 கப், நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி இலை 2, கொத்தமல்லி 1/2 கை, வெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. சமைக்க தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தாச்சு. குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து பரங்கிக்காய் வந்து நம்ம பீல் பண்ணிட்டு நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு தென் அப்புறம் நல்லா கொதிச்சோன்னே அரைச்சி திருப்பி கொதிக்க வச்சிடணும். ஓகே, ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான், ரொம்ப நல்லா இருக்கும். சூப்ல ஆக்சுவலா இது கொஞ்சம் திக்கா இருக்கும், திக்கு வரும்ல, இந்த ப்ராத் மாதிரி இருக்கும். இது நல்ல ஒரு ஹெல்தியான சூப்னு சொல்லலாம், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ஈவன் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் பெரிய பெரிய பேங்க்வெட்ஸ் லைக் இந்த பார்ட்டி ஹால் லைக் வெட்டிங்னா இருக்குல்ல, வெட்டிங்ல ஸ்பெஷல் மெனுல இதெல்லாம் சேர்க்கிறோம். ஓகே, ஜெனரலி இப்போ இந்த ரோஸ்டட் பம்ப்கின் சூப் மாதிரியா ஷெஃப்? ஏன்னா அது எல்லா இடத்துலயுமே இப்போ ரொம்ப ரோஸ்டட் கிரில்டு அது மாதிரி நம்ம இது வந்து ஃப்ரை பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகே, சூப்பர். நம்ம ரொம்ப சிம்பிளானதான் பட் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். இது ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக ஜென்ரலாக சூப் அப்படின்னாலே பட்டர் சேர்த்தா நல்லா இருக்கும். நிறைய பேர் வீட்டில் ஷெஃப் இப்போ சூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இந்த கிளியர் சூப் தான் ஜாஸ்தி குடிக்கிறோம். அது மட்டன் கிளியர் சூப்பாக இருக்கட்டும், சிக்கன் கிளியர் சூப்பாக இருக்கட்டும், இல்லை ஷெஃப்? ஆனால் இந்த மாதிரி ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் திங்க் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ரொசீஜராக இருக்கும், அதனால சூப் சமைக்க வேணாம் அப்படின்னு நிறைய பேர் வீட்டில் இன்னும் சமைக்கிறது இல்லை. ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி அ சூப்பர்ப் ரெசிபி ஃபார் தட். ஆமாம், இது இஞ்சி பூண்டு. ஓகே, அப்புறம் இதுலேயே மிளகு. ஆக்சுவலாக இதுதான் வந்து காரத்துக்கு, ஸோ எவ்வளோ வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது மிளகு சேர்த்துக்கிறோம், இல்லை வேறு எதுவுமே நம்ம காரத்துக்கு சேர்க்கல. இதில் பே லீஃப் அடுத்ததான் பிரியாணி இலை. ஓகே, இப்போ நம்ம பம்ப்கின் ஆட் பண்ணிடலாமா நெக்ஸ்ட் ஷெஃப்? ஆமாம், சூப்பர். அடுத்து பரங்கிக்காய், அடுத்த இதுலேயே வெங்காயம் சேர்த்துக்கணும். ஆனால் நம்ம வெங்காயம் ஃபர்ஸ்ட் தனியாக சாட்டே பண்ண தேவையில்லையா ஷெஃப்? ரெண்டுமே ஒன்றா வதக்கிடும். ஓகே, ஆக்சுவலாக என்னன்னா இது எல்லாமே வதக்கி நம்ம லாஸ்ட்டாக அரைச்சிருவோம். ஓகே, இதனால பரங்கிக்காய் வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துட்டோம். இது அப்படியே லைட்டாக வதக்கலாம். ஜென்ரலாக நம்ம பரங்கிக்காயோட பயன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது கம்மியாக தான் இருக்கும். லைக் வந்து ஒரு சில பேர் வந்து சாம்பாரில் சேர்ப்பாங்க. தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் திக்கனிங் ஏஜென்ட். அது இல்லாமல் ஒரு நல்ல டேஸ்ட் ஃப்ளேவர் ரெண்டுமே சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் அந்த அரைச்சி இந்த பொடியெல்லாம் அரைச்சி போடுறோம்ல, இந்த கல்யாண சாம்பார்லாம் சேர்க்குறப்ப நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்ப்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். பட் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குளோபல் லெவலில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். which is true chef. actually எனக்குமே பாத்தீங்கன்னா பம்ப்கின் அந்த பக்கமே சுத்தமா போக மாட்டேன். பட் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தெரிஞ்சதுனால I've started including it in my diet இப்போ. ஆனா ஷெஃப் அது ஜென்ரலி பம்ப்கின் குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இல்லைங்களா? டக்குன்னு குக் ஆயிரும். ஆனா இப்ப நம்ம ஆனியன்ஸும் கூடயே ஆட் பண்ணிருக்கோம். சோ ஆனியன்ஸ் ரொம்ப நேரம் சாட்டே பண்ண போறது இல்ல, லைட்டா சாட்டே பண்ணி இது குக் ஆற அளவுக்கு தான் நம்ம விட போறோம். அப்புறம் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு அரைக்க போறோம். ஓகே, அடுத்தது நம்ம கொஞ்சமா புதினா, அடுத்ததா கொத்தமல்லி, ஆக்சுவலாக இதுதான் சொல்றேன். நம்ம இப்போ இந்த ஃபியூஷன் அப்படிங்கிறது இப்போ இந்த மாதிரி நம்ம குளோபல் ஃபியூஷன்ல நம்ம கொண்டு போறோம். இது மாதிரி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இது நிறைய வந்து இப்போ லைக் இப்போ ஒரு இட்லியே இருக்கு அப்படின்னா வந்து அதே அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அதோட கொஞ்சம் நம்ம ஸ்டஃபிங் பண்ணி அதெல்லாம் கொடுத்து நம்ம பிளேட்டிங்ல நம்ம டிஃப்ரென்ஸ் கொடுத்து அது நல்லா டீடைலா கொடுத்தோம் அப்படின்னா அது கமர்ஷியலா நல்லா ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பெஷலி ஷெஃப் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ திஸ். அதாவது நீங்க அந்த பிரசன்டேஷன் சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அந்த பிரசன்டேஷன் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட் than the taste of the food இல்லைங்களா? ஏன்னா சோஷியல் மீடியா ஜெனரேஷன்ல இருக்கும்.
இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் இல்ல ஒரு ஹோட்டலுக்கு புதுசா போறோம்னா கூட இல்ல நிறைய பேர் சோஷியல் மீடியால பார்த்து அந்த இடத்துக்கு போறோம்னா கூட இந்த அப்பீல் ஹவு டஸ் இட் லுக் இந்த ஐ அப்பீல் அண்ட் போட்டோகிராஃப், அதாவது போட்டோ எடுக்கும் போது அது பார்க்க கியூட்டா இருக்கா அழகா இருக்கான்றது தான் ஜாஸ்தி பேர் பாக்குறாங்க. ஸோ இந்த பிரசன்டேஷனுக்கு ஹவு டிஃபிகல்ட் இஸ் இட் ஷெஃப்? ஒரு வாட்டியும் கிரியேட்டிவா யோசிச்சு ஏதாவது பண்ணணும் இல்லைங்களா? ஆமா பண்ணும். இந்த நான் கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம். ஓகே, நான் தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும்ல ஷெஃப்? ஆமா. ஓகே, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். ஓகே. இப்போ பிளேட்டிங் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஸ்டார்டர் கொடுக்குறோம் இல்லை ஒரு மெயின் கோர்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா இப்போ ஈவன் பம்கினே இருக்குது இல்லை பீட்ரூட் இருக்குது அப்படின்னா நம்ம இன்ஸ்டா ஆஃப் ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து இதை நம்ம நல்லா பியூரி பண்ணி லைட்டாக கொதிக்க வச்சு அதை அரைச்சு இந்த எக்ஸ்கியூஸ் பாட்டில் இருக்குல்ல அதில் அழகாக பண்ணலாம். ஓகே, நம்ம எப்படி கேக்கில் பைப்பிங் பண்ணுறோமோ அது மாதிரி பிளேட்டிங் பண்ணி கொடுக்கலாம். அந்த ஐ அப்பீலுக்கு சொல்கிறேன், அந்த பிளேட்டிங் ரொம்ப பிடிக்கும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஈவன் அதை பார்க்குறப்ப நல்லாவும் இருக்கும். அதாவது ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் வந்து டேஸ்ட் உண்டு. டேஸ்ட், பிரசன்டேஷன், மெத்தடாலஜி நம்ம எப்படி செய்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஷெஃப், அது வந்து நீங்க ஒரு ஷெஃபா இருக்கிறதுனால அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹவ் இட் ஷுட் பி இல்லைங்களா? அதாவது இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ் இட் சோஷியல் மீடியா வர்த்தி? ஒரு ஸ்டோரி எடுத்து போடுறோம்னா அது பாக்குறதுக்கு அழகா இருக்கா, கியூட்டா இருக்கான்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் ஐ திங்க் இன் திஸ் பார்கெயின் இப்போ சில இடம்லாம் ஷெஃப் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் சோஷியல் மீடியால, கண்டிப்பா போய் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணா the quality of food is not great because அது வந்து அந்த லுக்ஸ்ல கான்சென்ட்ரேஷன் இஸ் மோர். அதை எப்படி ஷெஃப் ஹேண்டில் பண்ணுவாங்க? ஆக்சுவலாக ஜென்ரலாக ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது, இப்போ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்குது அப்படின்னா இந்த ரோட்டு கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் கூட இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் வந்து ஆனால் அங்கே வந்து டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து மேக்ஸிமம் குளோபல் லெவலில் எல்லாருமே வருவாங்க. இப்போ ஒயிட் பீப்புள் வருவாங்க, யூரோப்பியன்ஸ் வருவாங்க, யூஎஸ் எல்லாருமே வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளோட காரம் அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஃபுட் பாய்சன் எல்லாமே நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுதான் குளோபலைஸ்டாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்வீட் இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி தான். பட் இது வந்து அக்கார்டிங் டு பேலட், நம்ம எப்படி ப்ராட்டப் ஆகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். யா தென் கொதிக்குது, நம்ம இப்போ அதை வடிகட்டிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு பாத்திரம் அண்ட் ஸ்ட்ரெயினர் எடுத்திருக்கோம். நார்மல் ஸ்ட்ரெயினர், நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கிற ஸ்ட்ரெயினர். ஓகே, அவ்வளோதான். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சூப்க்கான மெயின் விஷயம், அதாவது the puree is completely done. இது அரைச்சாச்சு, அடுத்து என்ன பண்ண போறோம் ஷெஃப்? அவ்வளோதான். ஒரு சைடு வந்து ஸ்டாக்கு ரெடியாக இருக்கு, அதோட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஹெர்பு லைக் இந்த புதினா, மல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு இதுலேயே மிக்ஸ் ஆயிடுது. நைஸ். அண்ட் அதோட ஸ்டாக்கும், அதாவது வெஜிடபிள் ஸ்டாக் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெல்தியஸ்ட் திங்ஸ். ஸோ அதுவும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மெயினாக நம்ம ஸ்டாக்ல என்னெல்லாம் இருக்கு ஷெஃப்? நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம பரங்கிக்காய், கொஞ்சம் ஆனியன் எல்லாம் போட்டு, கொஞ்சம் மிளகு, பேலீஃப் எல்லாம் போட்டு நம்ம பட்டரில் சாத்தி பண்ணி வடிகட்டி அந்த ஸ்டாக்கு கொதிச்சுட்டு இருந்துச்சு. தென் இந்த சைடு வந்து நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். ஓகே, இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த சூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ லைக் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா சூப்பு, ஸ்டார்டர், சாலடு, மெயின் கோர்ஸு அப்படின்னா போவோம். பட் நம்ம வீட்டில் செய்கிறப்ப இதே வந்து ஒரு ஃபுல் கோர்ஸ் மெனுவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது லைக் சூப் இருக்குது, கொஞ்சோண்டு பட்டர் கார்லிக் பிரெட் மாதிரி சைடில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஆயிரும். அதுவே டின்னர் இல்லைங்களா? ஹெல்தி டின்னர். ஆமாம், உங்களுக்கு அதாவது உங்களுக்கு அந்த பியூர் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு திக் சூப்பாகவும் இருக்கும், நல்லா உங்களுக்கு ஃபுல்லாகவும் இருக்கும். நைஸ். ஜென்ரலி நம்ம எல்லார் வீட்லயும் பார்த்தீங்கன்னா சூப்ஸ் இஸ் சம்திங் வி ஆல் ஸ்டே அவே ஃப்ரம். ஏன்னா அது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அதில் நிறைய ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி. பட் இந்த மாதிரி ஈஸியாக, சிம்பிளாக, அட் த சேம் டைம் ஹெல்தி. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஷெஃப் ஒரு திக் சூப் இருக்கும்போது இட் டெஃபினெட்லி மேக்ஸ் இட் பெட்டர். ஆமாம், உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். சூப் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சிம் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம கடைசியாக இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிச் ஆயிரும், உங்களுக்கு ஒரு குளோபல் டேஸ்ட்டும் வந்துடும். ஆக்சுவலாக இன்கேஸ் நம்ம வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா
ஒரு நல்ல கெட்டியான பால் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது ஒரு ஆப்ஷன். சூப்பர். பட் ஆனால் க்ரீம் ஆட் பண்ணால் அதோட ஃப்ளேவர் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அதில் ஷெஃப் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடுங்க டு கெட் த சேம் ஃப்ளேவர். ஆமாம், பர்ஃபெக்ட், ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இதுக்கப்புறமேட்டு ரொம்ப கொதிக்க விட வேணாம், சூடாக தான் இருக்குது. நம்ம இதை அப்படியே அழகாக ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஓகே. பரங்கிக்காய் சூப் எப்படி செய்யணுங்கிறத பார்த்துடலாம். கடாயில் வெண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி, பூண்டு, மிளகு, பிரியாணி இலை வதக்கி, பரங்கிக்காய், வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு, புதினா, கொத்தமல்லி வதக்கிட்டு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிதமான சூட்டில் 10 நிமிஷம் வேக வச்சு வடிகட்டி அரைச்சி அதே கடாயில் கொதிக்க வச்சு உப்பு கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தோன்னா சுவையான பரங்கிக்காய் சூப் தயாராகிடும். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான சூப் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஷெஃப் சொன்ன மாதிரி ஃபாலோ ஆல் தி இன்க்ரீடியன்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் அப்போ தான் ஷெஃப் சமைக்கிற மாதிரி எக்ஸாக்ட்லி சேமாக வரும். அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து இதில் இருக்க சத்து எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து அந்த அரைச்ச பியூரி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த வெஜிடபிளோட அளவு கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன் வந்து இப்படியே இருந்தால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவராக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும், ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.